الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم وأن ليس للإنسان إلا ما سعى وأن سعيه سوف يرى ثم يجزاه الجزاء الأوفى وقال تعالى أيضا ونضع الموازين القسط ليوم القيامة فلا تظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين وقال تعالى أيضا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم إن القبر أول منزل من منازل الآخرة فمن نجا منه فما بعده أيسر ومن لم ينج منه فما بعده أشد صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய கல்யாண சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறப்பான இரவேல அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால சமர்ப்பிக்கப்படக்கூடிய இந்த இரவு, வெள்ளிக்கிழமை இரவு, திங்கள் இரவு ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்படியா கொண்ட ஒரு இரவேல அவனுடைய மாளிகையில அவன் விரும்பக்கூடிய பல நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தஆலா ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை, இந்த ஒன்று கூடுதலை எங்களுடைய ஹிதாயத்துக்கும் உம்மத்துடைய ஹிதாயத்துக்கும் அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானார். சகோதரர்களே, பெரியவர்களே, நியத்துகளை எந்த அளவு விசாலமாக வைப்போமோ அதுக்கேற்ற மாதிரி நன்மையும் கிடைக்கும். அதை கொண்டே அல்லாஹ்வுடைய பொருத்தமும் கிடைக்கும். நியத்தை வச்சுதான் ஒவ்வொரு அமலும் முடிவு செய்யப்படும். ஒவ்வொரு அமலையும் முடிவு செய்யறது நியத்தை வச்சுதான். மக்களால எங்கட வெளிரங்கத்தை பார்க்கலும், ஆனால் மக்களால எங்கட அந்தரங்கத்தை பார்க்கலாது, உள்ரங்கத்தை பார்க்கலாது. மக்கள் எங்கட வெளிரங்கத்தை வச்சு பல கருத்துக்களை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட சக்தி உட்பட்டது அவ்வளவுதான். வெளிரங்கத்தை வச்சு பல கருத்துக்களை நல்லவன் எண்ணுவாங்க, கெட்டவன் எண்ணுவாங்க, ஸ்ரீதேவி எண்ணுவாங்க, மூதேவி எண்ணுவாங்க, சொர்க்கவாதி எண்ணுவாங்க, நரகவாதி எண்ணுவாங்க. இப்படி என்னென்ன அவங்களோட உள்ளத்துக்கு படுவதோ அந்த கருத்துக்களை சொல்லிக் கொண்டு நிற்பாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கட ஏன்னா கூலி கொடுக்க தகுதியானவன் அவன் தான். மக்களால ஒன்றும் செய்ய இயலாது. ஏன்னா வெளிரங்கத்தை மட்டும்தான் பார்க்கணும். எந்த அளவு என்ன உத்தர பார்த்து இவர் அல்லாஹ்வுடைய நல்லடியார் என்று உறுதியா எங்களுக்கு சொல்ல இயலாது. இன்ஷா அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லித்தான் சொல்லுவோம். அல்லது நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லுவோம், நான் நினைக்கிறேன் என்று சொல்லுவோமே ஒழிய எங்களே யாரையும் பார்த்து இவர் ஒரு பெரிய தக்குவாதாரி, இவர் ஒரு பெரிய சூஃபி, அல்லது இவர் பெரிய ஒரு அல்லாஹ்வுடைய வலி, இவர் ஒரு சொர்க்கவாதி கூட சொல்ல. ஹதீஸ்ல நிறைய தெளிவுகள் நிறைய வந்திருக்கு. தாலிமுடைய கிதாப்லயும் வந்திருக்கு. ஒரு சஹாபியா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சேர்ந்து சொன்னாங்க இவர் சொர்க்கவாதி என்றார்.
ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? இவர் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசிருக்கலாம் என்று சொன்னார். அதை வச்சு அவர் நரகம் போறார் என்றதுதான் கருத்து. ஒரு சஹாபி யுத்தத்துல வெற்றி கொண்டே போனார். காபிர்களோட பயங்கரமா யுத்தம் செஞ்சார். பெரிய வீரர். சஹாபாக்கள் அவரை ரொம்ப பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, புதுனப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து அவரை பத்தி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்த வாக்குல அவர் நரகவாதி என்றார். சஹாபாக்களும் புதுனமா இருக்கு. இவ்வளவு பெரிய வீரர் முஸ்லீம்களுடைய சைட்ல இருந்து கொண்டு காபிர்களை வெட்டி கொண்டே போறார். இவரை பார்த்து ரசூலுல்லாஹ் நரகவாதி என்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதை வச்சு அவங்க சஹாபாக்கள் கவனிச்சாங்க. இவரை தொடர்ந்து பார்த்தாங்க. கடைசியாக அவர் என்ன செஞ்சாருடா, அவருக்கு ஒரு வெட்டு விழுந்தத்தோட வாழை கீழே வச்சு நெஞ்ச கொடுத்து அவரை இல்லாமக்கி கொண்டார். சஹாபாக்கள் சொன்னாங்க, சதக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மையை சொல்லிட்டாங்க சொன்னாங்க. இது யாருக்கு மத்தியில நடந்த சம்பவம்? சஹாபாக்களுக்குள்ள. அவங்களோட வாழ்க்கையை தான் அல்லாஹ் எங்களுக்கு முன்மாதிரி ஆக்கியிருக்கிறார். அவங்க தான் எங்களை படிப்பினைக்கு அல்லாஹ் காரணமாக்கி இருக்கிறார். அவங்களால சில வேலைகளை செய்ய வைத்தார். ஏன்னா அந்த நேரத்துல இருக்கிற ஓடுற சட்டம் தான் உலகம் அதிகம் வரும். அதனால எல்லாம் நடந்திருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு சஹாபி ஒரு பெண்ணை முத்தமிட்டார். வந்து சொன்னார், யாருக்குள்ள எனக்கு ஹத்தடிங்க கேட்டார். ரசூலா கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க? நான் இப்படி ஒரு பெண்ணை முத்தமிட்டேன், மகரம் இல்லாத ஒரு பெண்ணை முத்தமிட்டேன். ரசூல்லா அதுக்கு ஹத்தடிக்க இல்ல, ஏன்னா அதுக்கு ஹத்தி இல்ல, இவர் விபச்சாரத்துல ஈடுபட இல்ல, அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிப்பான் என்று சில விஷயங்களை சொல்லி அனுப்பினான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அவங்களோட காலங்கள்ல அந்த சஹாபாக்களை வச்சு பல நிலைமைகளை அவங்களுக்கு உருவாக்கி பல வேலைகளை செய்ய வச்சு அதை வச்சுதான் அல்லாஹ் சட்டங்களே உருவாக்கினார். அவங்க தான் எங்களுக்கு முன்மாதிரி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத். நீங்க யாரையாவது பின்பற்ற விரும்பினால், ஃபாலோ பண்ண விரும்பினால், நீங்க மௌத்தாவினவங்களை பின்பற்றுங்க. ஃபைனல் ஹய்ய லா துமனு அலைஹில் ஃபித்னா. யாரு ஹயாத்தோட இருக்கிறாங்களோ அவங்களோட விஷயத்துல எந்த நம்பிக்கையும் இல்லை. ஃபித்னாக்கள், அவங்களால குழப்படிகள், மாற்றமான கருத்துக்கள் உருவாகாது என்ற உறுதி ஒன்று இல்லை. இன்றைக்கு நல்லா இருக்கேனும் நாளைக்கு மாறிடு, இன்னைக்கு முஸ்லிமா இருக்கேனும் நாளைக்கு காபிராவிடு, பூமியிலா இருக்கேனும் அடுத்த நாள் காபிராவிடு. அதனால நிலைமைகள் மாறக்கொள்ள ஆளும் மாறுறத நாங்க பாக்குறோம், நிலைமை மாறக்கொள்ள ஆள் மாறுறத நாங்க பாக்குறோம். இன்றைக்கு உள்ள நிலைமைகளை வச்சு முடிவு செய்யலாம். அதனாலதான் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ஹயாத்தோடு இருக்கிறவங்களை பின்பற்றாதீங்க, மௌத்தாவினவங்களை பின்பற்றுங்க. மௌத்தாவினவங்க மௌத்தாவிட்டாங்க, அவங்க நல்லபடி வாழ்ந்திருந்தா அதுக்கு பிறகு அவங்களால குழப்பம் நடக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா மௌத்தே அவங்க, அதுக்கு பிறகு அவங்க திரும்ப வந்து மாற்றமான வேலை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. மௌத்தானவர்களில் ஆக சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சஹாபாக்கள் தான். நல்ல உள்ளங்களுடையவங்களா இருந்தாங்க, கல்பு வெளிச்சமானவங்க, உள்ளங்கள் பரிசுத்தமானவங்க. ஆழமான அறிவுடையவங்க, மேலோட்டமான அறிவு இல்ல, ஆழமான அறிவுடையவங்க. குர்ஆன் ஹதீஸ ரொம்ப தெளிவாக விளங்கினவங்க. உலக விஷயத்துல மிக சாதாரணமாக வாழ்ந்தவர். தக்கல்லும் குறைந்தவர்கள். தக்கல்லும் என்றது போட்டு அலப்பி கொள்றது, எங்கள்கிட்ட இல்லாதத இருக்கிற மாதிரி காட்ட முயற்சி செய்தது, போட்டு கஷ்டப்படுத்தி கொள்றது. எனவே அவங்க ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்தவங்க. உலக விஷயத்துல யாருக்கும் அவங்கள பின்பற்றேனும். மார்க்கத்துல நல்ல ஆழமான அறிவுடையவங்க, அறக்குறையான அறிவு இல்ல, உள்ளங்கள் பரிசுத்தமானவங்க. அவங்க எவ்வளவு உள்ளங்கள் பரிசுத்தமானவங்க என்றத அவங்களோட பேச்சுக்கள்ல எங்களுக்கு விளங்கேனும்.
இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தாபிஈன்களை சேர்ந்தவங்க. தாபிஈன்கள் என்றா சஹாபாக்களை கண்டவங்க. அவங்க ரசூலுல்லாஹ்வை கண்டில்ல, சஹாபாக்கள் தான் கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை கண்டவங்களை கண்டவங்க. அப்ப இப்னு அபி முலைகா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் 30 சஹாபாக்களை பழகி இருக்கிறேன், தொடர்பு வச்சிருக்கிறேன், கண்டிருக்கிறேன். அந்த 30 பேரும் குல்லுஹும் அத்ரக்து 30 சஹாபியன் குல்லுஹும் யகாஃபு நிஃபாக அலா நஃப்ஸி. ஒவ்வொரு சஹாபியும் தனக்கிட்ட முனாஃபிக் தனம் இருக்கிறதோ என்று பயப்படக்கூடியவங்களா இருந்தாங்க. இதுதான் சரியான பரிசுத்தம். இன்னைக்கு நாங்களே எங்களையே பரிசுத்தப்படுத்திக் கொண்டே தானே மக்கியவங்கள குறைய பார்க்கிறோம், எங்களையே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். இன்னொருத்தர குறை சொல்ற வேண்டாமே கருத்து நான் அது எனக்கிட்ட இல்லை. அதான் அது அப்படி சொல்றதே எங்களையே பரிசுத்தப்படுத்திக் கொள்றதுக்குள்ள அடையாளம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இவ்வளவு உயர்ந்தவங்க ஹயாத்தோடு இருக்கக்குள்ளே அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று சொல்லப்பட்டவங்க. அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்றது கடைசிக்கு கிடைக்கிற ஒன்றுதான். சக்கராத்துல தான் விளங்க முடிவு விளங்க காட்டப்பட போது சக்கராத்துல. அந்த நேரத்துல தான் நல்லடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா வதுகுலி ஃபீ இபாதி வதுகுலி ஜன்னதி. அங்கதான் அல்லாஹ்வோட பொருத்தம் கிடைச்சிச்சா இல்லையான்றது அந்த நேரத்தை தான் விளங்கும். யா அய்யத்துஹன் நஃப்ஸ் அல் முத்மஇன்னா, அமைதியான ரூஹே, மனமான ரூஹே, கண்ணியமான ரூஹே, அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ரூஹே, இர்ஜிஇ இலா ரப்பிகி, உங்க ரப்பிகிட்ட நீ போ. அல்லாஹ் ரூஹ பார்த்து சொல்றார். எப்படி போ? ராதியதன் மர்தியா, அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்த நிலைமையில, அல்லாஹ்வுடைய ரிதா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, திருப்திய அடைந்த நிலைமையில நீ ரப்பிக்கிட்ட போ. நீ அல்லாவை கொண்டு திருப்தி அடைந்திருக்கிறாய், அல்லாஹ் உன்னை கொண்டு திருப்தி அடைந்திருக்கிறான். இந்த நிலைமையில போ. இது எப்ப சொல்லப்படும்? சக்கராத்துல. என்ன நல்லடியாருடைய கூட்டத்தில் நீ பெற்றது. என்ன மேலான சொர்க்கத்துக்கு அல்லாஹ் எங்களை எல்லாரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. முயற்சிகள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. மேலான சோழர்கள் திருப்தி அடையலாது, திருப்தி அடையலாது. செஞ்சு முடிச்சிட்டோம், நிறைய செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம். போற இடத்துக்கு போயிட்டு சேர்ந்துச்சோ இல்லையோ தெரியாது. கபூல் பண்றவன், ஏற்றுக்கொள்றவன் ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு தெரியாது. அது ஒன்று கண்ணுக்கு விளங்குது இல்லைங்கிறது, யாருக்கும் எழுதி தர இல்லை, அல்லது எங்களுக்கு சொல்லவும் இல்லை. மலக்குமார்கள் கனவுல சரி நீங்க நேற்று செஞ்ச அமல அல்லா கபூல் செஞ்சுட்டா, அல்லா பொருத்தி கொண்டுட்டா, அப்படி ஏதாவது ஒன்று இருக்க அவசரம் அப்படி ஒன்று. அதனாலதான் சஹாபாக்களும் இறுதி முடிவை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள், கடைசி முடிவை பயப்படக்கூடியவர்களாக இருந்தாங்களா. அவ்வளவுமே செஞ்சோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஹாபாக்கள் கொடுத்த ஒரு புடி ஈச்ச பழம் அல்லது அவங்க கொடுத்த ஒரு அரை புடி ஈச்ச பழத்துக்கு சமம் இல்ல. நீங்க உஹது மலை அளவு தங்கம் வெள்ளிய செலவழிச்சாலும், உஹது மலை கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் தொடர்ச்சியான மிகப்பெரிய ஒரு மலை, நீளமான மலை. அந்த மலை அளவு நீங்க தங்கம் வெள்ளிய சதக்கா செஞ்சாலும் சஹாபாக்கள ஒரு புடிச்ச பழத்துக்கு அரை புடிச்ச பழத்துக்கு சமமாவே இல்லை. அவ்வளவு பெரிய ஆள். கண்ணியமான சகோதரர்களே, நிலைமை எல்லாம் சீராவினத்துக்கு பிறகு வேலை செய்யறது அல்ல, கெட்டித்தான நிலைமைகள் மாற்றமா இருக்க போல பயங்கரமான நிலைமையில பயம், அச்சம், நெருக்கடி, கஷ்டம், இந்த நிலைமையில வேலை செய்யறதுக்கு தான் அந்த கூட. அந்த சையத் கான் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னத போல, நாங்க
தண்டே காக்கர் காம் கியா ஹை, நாங்க எல்லாம் பொல்லடி வாங்கி வாங்கித்தான் வேலை செஞ்சோம். நீங்க எல்லாம் அண்டே காக்கர் காம் கர்த்தே, நீங்க எல்லாம் முட்டை திண்டு திண்டு வேலை செய்யறீங்க. நாங்க பொல்லடி வாங்கி வாங்கி வேலை செஞ்சோம். ஆரம்பத்துல தாவத்துடைய வேலையை சொல்றாங்க, நீங்க என்ன முட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை செய்யறீங்க. நீங்க போற ஜமாத்துகள் போனா நல்லா வெல்கம் பண்றாங்க, வரவேற்கிறாங்க, நுசுரத் செய்யறாங்க, உதவி செய்யறாங்க, வாங்க நீங்க டீய கபிய தாராங்க. அதிகமா இப்படிதான். ஒரு தடவை நாங்க சையத்கான் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஜன்னத்துல் பக்கீல அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ஜமாத் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய நேரத்துல அவங்கள சந்திச்சோம் மதீனால வச்சு. எப்ப யாரு போனாலும் அவங்களோட சிதமத்துக்கு ஒரு டீம் இருக்கும். போற நேரம் எல்லாம் பழங்கள் வெட்டி வெட்டி சூப்பரா விரிச்சு வச்சுக்கொண்டே இருப்பாங்க, கொடுத்து கொண்டே இருப்பாங்க. வாரம் அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு, ஃப்ரூட்ஸ், பழங்கள் என்ன இருக்கிறதோ கொடுத்து கொண்டே இருப்பாங்க. பெரிய மனிதர் அவங்க. நாங்க போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இன்னொரு ஜமாத்தும் அவங்கள சந்திக்க வந்திருந்தாங்க. பொம்பேல இருந்து வந்திருந்தாங்க. அப்ப அவங்கள்ட்ட அந்த பொம்பை வாசிகளை பார்த்து கேட்டாங்க, பொம்பேல எப்படி வேலை நடக்குதுன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, மௌலானா மாஷாஅல்லாஹ் இப்ப நல்ல வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க. சையத்கான் மௌலானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, முதலாவது ஜமாத் எங்களோட ஜமாத் தான் பொம்பைக்கு போச்சு. பொம்பைக்கு போன முதலாவது தப்லீக் ஜமாத் எங்களோட ஜமாத் தான். எங்களுக்கு எங்கேயுமே தங்க இடம் தரையில்லை, எந்த பள்ளிவாசல்லையும் இடம் தரையில்லை, எந்த பள்ளிவாசல்லையும் தங்க இடம் தரையில்லை. நாங்க போயிட்டு கபுருஸ்தான்ல தான் தங்கினோம் என்று சொன்னாங்க. கபுருஸ்தான்ல போயிட்டு தான் எங்களை ஜமாத் தங்கி சேர்ந்தாங்க. எங்கேயும் தங்க இடம் இல்லை, ஜமாத் தங்கவும். கண்ணியமான சகோதரர்களே சொன்னாங்க, ஆரம்ப வேலை இப்படிதான் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால ஆரம்ப காலங்கள்ல உள்ள தியாகங்கள் தான் அசல். எனவே சஹாபாக்கள் ஆரம்ப காலத்துல தீனுக்கு பாடுபட்டோம். அவங்களோட அந்தஸ்தை யாருமே அடையலாம். எனவே நான் சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பொதுவாக கடைசி நேரத்துல கிடைக்கும் அல்லது ஆகிரத்துல கிடைக்கும். சக்கராத்துல அது அவரவருக்கு தான் விளக்கும். அவர் அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டானா இல்லையா என்றது அல்லாஹ்க்கும் அவருக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியாது. வெளிரங்கத்தை பார்த்து எங்களுக்கு முடிவுகள் செய்ய இயலாது. அடையாளங்கள் இருக்கும், அதை வச்சு சொல்ல இயலும், இருந்தாலும் உறுதியாக சொல்ல இயலாது. நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் அப்படி வார்த்தைகளை பாவிக்கிறேன். ஆனா கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எங்களோட பட்டோலைகள் எல்லாம் தந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால சொர்க்கவாதிகளுக்கு சொர்க்கத்தை கொடுத்து நரகவாதிகளுக்கு நரகத்தை அனுப்பி அதுக்கு பின்னால சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால அல்லாஹ் அழைப்பான், ஏ சொர்க்கவாதிகளே என்று அல்லாஹ் அழைப்பான். சொர்க்கவாதிகள் வந்துட்டோம், சமூகம் மதித்து விட்டோம், எல்லா நலவும் ஓண்ட கையில தான் அல்லாஹ், எல்லா நலவும் ஓண்ட கையில தான். அல்லாஹ் ஒரு அழைப்பு கொடுக்கிறான், சொர்க்கவாதிகளே, அதுக்கு இவ்வளவு பெரிய பதில், நீண்ட பதில். அல்லாஹ் கேட்பான், சால் ரதீது, சொர்க்கவாதிகளே நீங்க எல்லாம் திருப்தி அடைஞ்சிட்டீங்களா? நான் உலகத்துல எப்படி வாழ சொல்லணும், நீங்க எல்லாம் அப்படி வாழ்ந்தீங்க, நான் சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்கிறீங்க. நான் அதுக்கு பதிலாக எந்த சொர்க்கத்தை தருவதாக வாக்களிச்சேனோ அந்த சொர்க்கத்தை எல்லாம் உங்களுக்கு தந்துட்டேன், நீங்க சாட்டிஸ்ஃபைடு கேட்பாங்க, திருப்தியா சந்தோஷமா கேட்பாங்க. சொர்க்கவாதிகள் கேட்பாங்க, படைப்பினங்கள்ல யாருக்கும் கொடுக்காத பாக்கியங்கள் எல்லாம் இந்த சொர்க்கத்தை தந்துட்டாய், இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை தந்திருக்கிறாய், இதுக்கு அங்கால நாங்க திருப்தி அடையாம இருக்க எங்களுக்கு என்ன கேடா பிடிச்சிருக்கேன்னு கேட்பாங்க அல்லாஹ் கிட்ட. அல்லாஹ் சொல்லுவான், இந்த சொர்க்கம் இருக்கிறே இதை விட சிறந்தது ஒன்றிருக்கான தரவா, வாயு செய்ய அப்தலும் என்றாலி இதை விட சிறந்தது இதுக்கு அங்கால என்ன இருக்கிறியா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், நான் இதுக்கு பின்னால உங்கள யாரையும் கோவிக்க மாட்டேன்,
நான் உங்களை கொண்டு திருப்தி அடைஞ்சிட்டேன், இந்த பொருத்தம் உங்களுக்கு கிடைச்சு, உங்களோட நான் சந்தோஷம். பகிரங்கமான ஏலான் அறிவிப்பு செய்யப்படும், சொர்க்கவாதிகள் எல்லாரையும் பார்த்து. அந்த நேரத்தில் ஏற்படுற சந்தோஷம் வேற எந்த நேரத்தையும் ஏற்பட்டிருக்காது. மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு பயம் அச்சம் இருந்து கொண்டே தானே இருக்குது. இப்ப இருக்குது, இந்த கொஞ்ச நாள் என்ன ஆகுமோ, கொஞ்சம் வசதி கூட கூட பயமும் கூடிக்கொண்டே தான் போகும். வசதி கூட கூட பயம் கூடிக்கொண்டே போகும். வசதி கூட கூட நிம்மதி குறைஞ்சு கொண்டே போகும். அது சம்பவம். யாரும் எல்லாம் இப்படி போனா எங்க போமோ தெரியா, எங்க போயிட்டு நிக்குமோ தெரியா. இது மனிதன் உலகத்துடைய அமைப்பு. இடையில மாற்றங்கள் ஏற்படுமோ, இந்த நிலைமை என்னவாகுமோ என்ற பயம் இருந்து கொண்டிருக்கு. சொர்க்கத்தை தந்துட்டான், இடையில என்னத்தையாவது செஞ்சிருவானோ, துகி வெளியே போட்டுருவானோ, திரும்ப துகி நரகத்தை போட்டுருவானோ, அப்படியெல்லாம் பயம் அச்சம் வரையிலும். மனிதனை இங்க யோசமாய் அங்கே யோசனை வரையிலும். அந்த கவலையும் அல்ல இல்லாம நீங்க யோசிக்கவே தேவையில்லை. அப்படி ஒரு யோசனை உங்களுக்கு வரவே தேவையில்லை. நான் உங்களை திருப்தி அடைஞ்சிட்டேன். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நான் சொல்ல வந்த விஷயம், நீயத்தை எவ்வளவு விசாலமாக வைப்போமோ முயற்சி செய்யலும் ஒரு அளவு தான் எங்களால். ஏன்னா எங்களோட உடல் சக்தி, எங்களோட பார்வை, எங்களோட கேள்வி, எங்களோட பேச்சு, எங்களால் எவ்வளவு நடக்கலும், எவ்வளவு ஓடியாடையிலும், எவ்வளவு எங்களுக்கு அமல்கள் செய்யலும் ஒரு அளவு தான் செய்யலும். தொழுவது என்று எவ்வளவு சொல்லிடும், தொடர்ச்சியா ஒரு 5 நாளைக்கு சொல்லு கொண்டே கேட்பா. தின்னாம குடிக்காம வெளிவாசல் போவாம அப்படியே டயர்டாகிடும். அப்படி ஒரு அமைப்பா எல்லாம் வச்சுக்கிறார். ஒரு அளவு தான் எங்களால இயங்க வேலை செய்ய. எங்களோட சக்திகள் லிமிட்டட், அளவிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீயத் அன்லிமிட்டட். நீயத் இருக்கிறே, அதுக்கு ஒரு அளவு ஒன்று இல்லை. இவ்வளவு தான், இதுக்கு அவங்கள நீயத்து வச்சா அவரு நெஞ்சு வெடிச்சு போயிட்டுருவா, அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அல்லது இப்படி ஒரு நோய் வரும், அப்படி ஒன்றுமே இல்லை. நீயத்து வைக்கிறதால யாருக்கு எந்த சிரமமும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, யாரும் டயர்டாக போறது. அப்ப நீயத்தை தாராளமா வைக்கும், தாராளமா வைக்கும். முயற்சிய சக்திக்கு உட்பட்ட அளவு செய்யணும், நீயத்தை சக்திக்கு அப்பாற்பட்ட அளவு வைக்கணும். எந்த அளவு நீயத்தை விசாலமாக வைப்போமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அல்லாத உதவி எங்களுக்கு கிடைக்கும். முழு உலக மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கும். நீயத்து வைக்கணுமா இயலவா? முழு உலக மக்களுடைய ஹிதாயத்துக்கு நாம் பாடுபடணும். நீயத்து வைக்கணுமா இயலவா? தாராளமா வைக்கணும். நடக்குமா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை. நடக்குமா இல்லையா என்றது கேள்வி இல்லை. நீயத்து வைக்க ஏழுமா ஏழாவா என்றா ஏழும். நீயத்துக்கு கூலி கிடைக்குமா இல்லையா என்றா கிடைக்கும். அவ்வளவுதான். நாங்க துவால கூட கேட்கறதுக்கு யோசிக்கிறோம். முழு உலக மக்களுக்கு இதாயத்தை கூட துவா கேட்கும் யோசிக்கிற கூட்டம் நாங்க. எத்தனை பேர் அப்படி துவா கேட்கிறோம்? கட்டாயம் துவா கேட்போம். எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார். 800 கோடி மக்கள் வாழ்றாங்கன்னா 800 கோடியுடைய ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். இதுல 4 பங்காளிகள் இல்ல, 6-10 பேர் இல்ல. 800 கோடி உடைய ரப்புகள் 4 ரப்பு இல்ல, 8 ரப்பு இல்ல, 10 ரப்பு இல்ல, ஒரே ஒரு ரப்பு தான். அவன் இந்த அவ்வளவு மனிதர்களுக்கும் ஏன் நலவ நாடணும்? எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்ற அடிப்படையில். சிங்களவனா இருக்கட்டும், தமிழனா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், பௌத்தனா இருக்கட்டும், எவனாவும் இருக்கட்டும், நாஸ்திகனா இருக்கட்டும், எந்த மார்க்கத்தில் உள்ளவனா இருக்கட்டும், அவன் யார வணங்கட்டும், எதையும் வணங்கட்டும், எல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எல்லோரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அடியான் என்ற அடிப்படையில நாங்க அந்த அடியானுக்கு நலவன் ஆடுவோம். அந்த அடிப்படையில தான் எல்லா விஷயங்களும் சொல்லப்படுறீங்க. முஸ்லீம் 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 என்று அல்ல, எல்லாரும் முஸ்லீம் ஆவே, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துடு. அதனால தான் கைருன்னா அன்பாகும்னா மனிதர்களே ஆக சிறந்தவர், மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர். அது அப்படித்தானே வந்து
கைருன்னா அன்பாவுடன் முஸ்லிமின் என்று வர இல்லை. மனிதர்களை ஆக சிறந்தவர் முஸ்லிம்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர் என்று வர இல்லை. மனிதர்களை ஆக சிறந்தவர் மனிதர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர். பொதுவான அமைப்புல தான் சொல்லப்படும். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வுடைய குடும்பம். சகல படைப்பினங்களும் அல் ஹல்க் எல்லாமே அல்லாஹ்வால படைக்கப்பட்டது எல்லாமே இயாலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய குடும்பம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க فَأَحَبُّ الْخَلْقِ إِلَى اللَّهِ أَنْفَعُهُمْ لِعِيَالِهِ. எல்லாமே அல்லாஹ்வுடைய குடும்பம். அல்லாஹ்வுடைய குடும்பத்திலே அல்லாஹ்வுக்கு ரொம்ப மஹப்பத்துக்குரியவர். அல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு யார் மிக பிரயோஜனம் உள்ளவராயிருக்கிறாரோ அவர் தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நலவுகளை எல்லோருக்கும் நாடும், சகல படைப்பினங்களுக்கும் சகல மனிதர்களுக்கும் நாங்க நலவ நாடுவோம். எங்கட நீயத் இன்றைக்கு உலகத்துல வாழக்கூடிய அவ்வளவு பேருக்கும் ஈடேற்றம், வெற்றி, முன்னேற்றம், கயிர், பரக்கத் துனியால ஆசிரத்துல எதை கொண்டு கிடைக்கும்? களிமா கொண்டு மட்டும்தான் கிடைக்கும். களிமா இல்லாம என்னதான் வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டாலும், களிமா இல்லாம எவ்வளவுதான் சதகாக்கள் தர்மங்கள் கொடுத்தாலும், களிமா இல்லாம ஒருத்தன் எவ்வளவுதான் நல்ல குணம் உள்ளவனா இருந்தாலும், அவன் களிமா இல்லாம மௌத்தானா அவனுக்கு ஆசிரத்துல ஒன்றுமே கிடைக்காது. ரொம்ப தெளிவான பேச்சு. அது என்ன அப்படி? அது அப்படிதான். அப்ப அவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு என்ன உலகத்தை கிடைக்கும்? அவர் கொடுக்கிற சதகாக்கு, அவர் கொடுக்கிற தான தர்மங்களுக்கு, அவர் செய்கிற நல்ல குணத்துக்கு, அந்த களிமா மட்டும்தான் இல்ல அந்த மனுஷன் கிட்ட மக்கள் எல்லாமே இருக்கின்றாங்களே. நாங்க சொல்றோமே அப்படியா? எங்கடவங்களே அப்படி ஒருத்தர தேடி இருக்கல அப்படி பேசிக்க சொல்லிக் கொள்றோம். ஆனா களிமா சொன்னவன் அதையும் அடுத்த சைடையும் விலை கொள்ளணும். அவன் என்ன குற்றம் பாவம் செஞ்சாலும் அவன் அந்தஸ்து களிமாவினால, களிமா சொன்னதுனால இந்த அவ்வளவு கோடி காபீர்களுக்கு மேலாலதான் வருகிறார். ஏன்னா அவர் அல்லாஹ் ஒருவனா ஏற்றுக்கொண்டார். அதுக்கு சமமாக இயலாது யாரு? அப்ப பலர்கள் இருக்கிறாங்க, களிமா மட்டுமில்ல மக்க எல்லாம் இருக்கு. அப்ப அவரோட நிலைமை என்ன? அவருக்கு எல்லாம் அவருக்கு அந்த நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்கள நோம்பு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க, ஜக்கா கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒருத்தர் சொல்றார், கல்யாவாரி அவரோட பல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அந்த எங்களோட முஸ்லீம்கள் சொல்றாங்க, இவரு எங்களைய போல வருஷத்துக்கு 102% ஜக்காத்து கொடுக்கிறாரா? என்ன இவர் எங்களையோடய தான் ஈக்கிறார். 102% சரியா கொடுக்கிறாரா? எங்கட உங்களுக்கு அட்வைஸ் பண்றாரா, நீ கொடுக்கறியா இல்லையா, நீ குடு என்றாரா? அல்லாஹ்வுத்தாலா சில நல்ல தன்மைகளை வச்சு ஹிதாயத்தை கொடுக்கிறார். நல்ல சிபாத்துகள் சிலவங்கள்ட்ட இருக்கு, அதை வச்சு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறார். ஆனா தேவை இருக்கும். தேவை இல்லை என்றால் அல்லாஹ் வற்புறுத்தி கொடுக்கிறதும் இல்லை. ஆக கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த அடிப்படையில நியத்துகளை நாங்க பெரியசா வைக்கிறோம். இந்த உலகத்துல இந்த மௌத்துக்கு முன்னால நான் இப்படி வேலையெல்லாம் செய்யணும், இவ்வளவு பெரிய காரியங்களை சாதிக்கணும். நான் வயசாளி, நான் நோயாளி, நான் வசதி இல்லாதவன், நான் ஒரு பலகீனமானவன், அதெல்லாம் பிரச்சனை. அதெல்லாம் அல்லாஹ் ஏற்பாடு தான். நோயாளி ஆக்குறது அல்லாஹ், ஏழை ஆக்குறதும் அல்லாஹ், பலகீனங்களை வச்சுக்கிறதும் அல்லாஹ். நாங்களே ஒருத்தரும் உருவாக்கி கொள்றது இல்லை. அதெல்லாம் அல்லாஹ்வோட சம்பந்தப்படும். அதெல்லாம் பிரச்சனை. இந்த கல்வரையில் வெளியாகக்கூடிய நீயத் அது நாங்க வைக்கிறது. அந்த நீயத்திலிருந்து நாங்களே வச்சுக்கொள்றது. அதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். அடியாண்ட உள்ளத்துல எந்த அளவில் கல்வுகளின் பக்கம் நோட்டம் எடுக்கிறார். கல்பு தான் அசல், உள்ளம் தான் அசல். இந்த தாவத்துடைய முபாரக்கான உழைப்புடைய நோக்கமே உள்ளத்துடைய சீர்திருத்தம். உள்ளத்துடைய சீர்திருத்தம். ஏன்னா நப்சுக்கு எதிராக செயல்பட்டாதான் உள்ளம் பரிசுத்தம் அடையும். நப்சு எப்பயுமே ராகத்தை தான் விரும்புது.
நப்சு கஷ்டத்தை விரும்புற இல்லை. ஒரு பள்ளிக்கு வந்தாலும் எங்க ஒரு ஃபேனே கீழே வந்திருக்கதான் நாங்க விரும்புறோம். தூங்க போக்குறே சுருக்க ஓடி போயிட்டு எல்லாம் ஒரு ஃபேனே கீழே தான் போட்டு போடுறோம். மக்கள் எங்க தூங்கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தூங்கணும் ஃபேனே கீழே. ஒரு வாகனத்துல ஏறினாலும் எனக்கு ஒரு ஜனலோட எனக்கு வசதியான ஒரு சீட்டோடு செய்யணும். எப்பயும் மனிதன் இப்படித்தான் தண்ட ராகத்தை தான் யோசிக்கிறான், தண்ட வசதியை தான் யோசிக்கிறான், தண்ட பிரயோஜனத்தை நலவை மட்டும்தான் யோசிக்கிறான். அல்லாஹ்க்கு விருப்பம் என்ன என்றா மக்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு நான் கஷ்டத்தை எடுக்கிறத அல்லாஹ் விரும்புறார். மக்களுக்கு லேச கொடுத்துட்டு நான் கஷ்டத்தை எடுக்கிறத அல்லாஹ் விரும்புறார். அதனால்தான் பயணத்துல உத்தர விலகிக் கொள்ளையிலும் என்றாங்க. ஏன் பயணத்துல உத்தர விலகிக் கொள்ளையிலும் என்றா பயணத்துல கஷ்டங்கள் இல்லை. பயணம் என்றது நரகத்துல ஒரு பகுதி என்றார். நரகத்துல ஒரு துண்டாம் பயணம். பயணத்துல பல நிலைமைகள் உருவாகி அந்த டைம்ல தான் ஒவ்வொருத்தர அசல் தன்மை வெளியாகும். இவரே யோசிக்கிறார் என்றார், மக்களோட கஷ்டத்தை பத்தி இவருக்கு எந்த பிக்கரும் இல்லை, அவர்த நப்ச மட்டும் யோசிக்கிறார் என்றால் ஆளை விலையும் கொள்ள வேண்டியதுதான். பயணத்திலையும் அவரது கஷ்டத்தை அவரு கஷ்டங்கள் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு நலவன் ஆகிறார் என்றா அதுக்கேற்ற மாதிரி அவரை விலையும் கொள்ள. எனக்கு தெரிய இந்த காலத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம் முக்கியமான ஒரு ஆலிம அவர் அவரது மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு அவரை பத்தி விலகி கொள்றதுக்காக அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் அல்லாஹ் பாதையில போனார். யாரு எந்த மருமகனை எடுக்க பாக்குறாரோ அவர் ஜமாத்ல போகக்கூடிய இடத்துல இவரும் சேர்ந்து போனார். ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு வந்துட்டார். ஏன் போனீங்க, ஏன் வந்தீங்க? இல்ல, நான் அவரை மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க வைக்கிறேன், அவர்த சரியான நிலைமையை விளங்கிக் கொள்றதுக்கு பயணத்துல போனா விளங்கிக் கொள்ளையிலும் என்று வந்ததுனால நான் அந்த சஃபர்ல இருந்தேன், அவரை எனக்கு பிடிச்சிட்டு நான் முடிச்சுக்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த ஆலிமும் கூட அல்லாஹ்வுடைய பாதையில ஆப்பிரிக்கால ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்து அவர் மௌத்தாகிட்டார், ஷஹீதாவிட்டார். இல்ல அந்த நோய் ஒன்று ஏற்பட்டு அந்த நோயிலே வந்து மௌத்தாகிட்டார். கண்ணியமான சகோதரர்களே, ஆக இந்த அடிப்படையில அல்லாஹ் எங்கட இந்த உழைப்புடைய முதலாவது நோக்கம் எங்கட சீர்திருத்தம். ஜமாத்ல ஏன் போவோம்? முசுப்புக்கு போகணுமா, ரெஸ்ட் எடுக்க போறியா, அல்லது கொஞ்சம் சுத்தி பார்க்க போறியா? போனா ஊருகள் ஸ்ரீலங்கால எத்தனையோ ஊர்களுக்கு போயிட்டு இல்ல, அது சும்மா போவது எப்படி போறேன்? ஜமாத்ல போனா ஊர்களை போயிட்டு பார்க்க. நான் ஸ்ரீபமலை போயிட்டு இல்ல, நான் மட்டக்களப்பு போயிட்டு இல்ல, நான் நூறையிலேயே போயிட்டு இல்ல, அங்க போயிட்டு இல்ல, இங்க போயிட்டு இல்ல. ஜமாத்ல போனா எனக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன், எல்லா ஊரையும் பார்க்க. அதுக்கா போறேன்? அது ஓய்வெடுக்க போறேன்னா, அது உள்ள சரியான மண்டை ஊற்றி எனக்கு இருக்கேல, அதுக்காக நான் ஜமாத்ல போறேனா, அது வேற வேற எனக்கு யோசனைகளா? இதெல்லாம் எங்களோட உள்ளத்துல வாரது நீயத்து தானே. நான் இத என்ன சொல்ல வாரேன்டா, ஏங்க உங்களோட மனசுல வார எண்ணங்கள், இதுல கட்டாயம் நாங்க நீங்களும் கவனம் செலுத்துவோம். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னால தலைக்கு வரணும், நான் ஏன் இந்த வேலையை செய்யறேன், எதற்காக செய்யறேன், யாருக்காக செய்யறேன்? நான் அல்லாஹ்வுக்காக செய்யறேன், என் ஆக்கிரத்துக்காக செய்யறேன். எதை செஞ்சாலும், கொடுத்தாலும், எடுத்தாலும், போனாலும், வந்தாலும், ஹயாத்துல கலந்து கொண்டாலும், மௌத்துல கலந்து கொண்டாலும், கல்யாண காட்சியில கலந்து கொண்டாலும், ஒரு பயானுக்கு வந்தாலும், பயான் பண்ணினாலும், பயான் கேட்டாலும், அல்லாஹ்வுடைய பாதையில போறது, வாரது, அலைறது, திரிறது, பலர்களுக்கு பல அடிப்படையில உதவிகள் செய்யறோம், குடும்பங்கள்ல பல கஷ்டங்கள்ல பங்கெடுக்கிறோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தௌஃபீக் செய்யணும், நீயத்தை சீராக்கி கொள்ளும். அத செஞ்சாலே அல்லாஹ்வுடைய உதவியை நான் நீங்க பாக்கிறேன். ஒரு விருந்தாளி வீட்டுக்கு வாரார், அவரை கவனிக்கிறது இன்னைக்கு பாரமாயிட்டு. வீட்டுக்கு ஆட்கள் வாரது விருப்பம் இல்லை பலர்களுக்கு. சில பொட்டாட்டிமாருக்கு அறவே பிடிக்காது. சில நோனமார்கள் இவரோட ரோட்ல போற எவன் சிரிச்சாலும் விட்டு குட்டியா வந்துடுவாரு, இவரோட யாரும் சிரிக்கவே எல்லாம் விட்டு குட்டியா வந்துடுவாரு. அவங்க அலட்டி சாப்பாடுகளும் இப்ப எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, புடிச்சு வருவது வாசல்ல வந்து நிக்கிற எல்லாச்சும் கொடுத்தாச்சு, மண்டை விட்டு முடிச்சு.
அப்படிதான் யோசிக்கிறான். மண்ட குத்தாக போச்சு. மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் தைஃபா. யார் அல்லாஹ்வை ஆகிரத்தை நம்பி இருக்கிறாரோ அவர் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் என்றாங்க. எங்களோட சக்திக்கு உட்பட்டாலும் பெரிய செய்யணும் இல்லை. எங்களை எவ்வளவு ஏழுமோ எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை கண்ணியப்படுது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அமல். எங்களோட பெண்களும் இந்த விஷயங்களை விளங்கணும். அதுக்குதான் பெண்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில அழைச்சு கொண்டு போங்க. பெண்களையும் உங்களோட மனைவிமார்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில கூட்டி கொண்டு போங்க. நாங்க மட்டும் பயான் கேட்டு போதாது, நாங்க மட்டும் திருந்தி போதாது, நாங்க மட்டும் ஜுமாராத்திரிய வந்து பயான கேட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்களை விலகி கொண்டு போறோம். அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவங்களும் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகளை கேட்கணும். அதுதான் வீட்டுல தாலீம்கள் வாசிங்க, வீட்டுல தாலீம் வாசிங்க. இந்த ஜும்மா ராத்திரியில வந்த நாங்க இந்த மஜ்லிஸ்ல இருக்கிற நானு நீங்களும் எத்தனை பேர் வந்திருக்கிறோம். இந்த ஜும்மா ராத்திரியோட ஏதாவது ஒரு அமலை நாங்க செய்யணுமா இல்லையா? நான் வந்ததுல ஏதாவது ஒரு மாற்றம் வரும். குறைஞ்சது நானும் நீங்கள நியத்து வெப்பமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் நான் நாளையில இருந்து, இன்னைக்கு இப்ப எல்லாம் முடிச்சுட்டு போகல லேட்டாது, நாளையில இருந்து எங்க வீட்டுல தாலீம் ஆரம்பிப்பேன். எல்லாரும் நியத்து வெப்பமா? யாரு தயார்? கைய சொல்லுவோம். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானா. தாலீமுடைய அமல் இருக்கிறே மிகப்பெரிய ஒரு அமல். இதுக்கு குர்ஆன் ஹதீஸ் தெளிவான ஆதாரம் இருக்கு. அல்லாஹ் ரசூலோட மனைவிமார பார்த்து சொல்றார், வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. ரசூலோட காலம் எப்படியா கொண்ட காலம்? பொற்காலம் என்றார். கைருல் குரூன், காலங்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகம் அழியும் வரைக்கும் உள்ள காலங்கள்ல ஆக சிறந்த காலம் நபியுடைய காலம். அதை விட சிறந்த காலம் பிந்தி வரவும் இல்லை, அதை விட சிறந்த காலம் பிந்தி வரப்போறதும் இல்லை. அதான் ஆக சிறந்த காலம். காலம் சிறந்தது என்ற கருத்து அந்த காலத்திலே இருந்த கட்டடங்களை வச்சல்ல, அந்த காலத்தில் இருந்த வாகனங்களை வச்சல்ல, அந்த காலத்துல இருந்த வஸ்துக்களை வச்சல்ல, அந்த காலத்துல நடந்த செயல்களை வச்சு தான் காலம் சிறந்தது. காலம் சிறந்ததுன்னா அந்த காலத்துல நடந்த அமல்கள், ஈமான் அமல்கள் ஆக உயர்ந்ததாக இருந்தது. நல்ல உள்ளங்களுடையவங்க இருந்தாங்க அந்த காலத்தில். அவங்கள போல பரிசுத்தமான உள்ளங்களுடையவங்க பொதுவான அமைப்புல இருக்க இல்லை. ஒவ்வொரு காலத்துல ரசூல்மார்கள் இருந்தாங்க, அவங்க அந்தத்துல வேற, அது தனிப்பட்ட ஆட்கள் தானே. ரசூல்மார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் அது வேற. ஆனா பொதுவான அமைப்புல, ஆனா அந்த காலத்துல உலகத்துடைய நிலைமை எடுத்து பார்த்தா மிச்சம் விலகிய சஹாபி நபியுடைய மஜ்லிஸ்ல இருக்கிறார். இத மாதிரி தூண்கள் மஸ்ஜிது நபவியில இருந்துச்சு நபியுடைய காலத்துல. அந்த தூண்கள் ஈச்சப்பழ மரத்தை வெட்டி தான் தூண் போடப்பட்டுருச்சு. ஈச்சப்பழ மரம் தான் தூண், ஈச்சப்பழ மரத்துடைய ஓலத்தான் கூரை. அதனாலதான் மழை பெஞ்சா பள்ளிவாசல் சேராது. காப்பட்டும் இல்ல, கையிலும் இல்ல, சிமெண்டியும் இல்ல, வெறும் மண். ஒரு மனிதர் வந்தார், சஹாபாக்கள் நபியோட இருக்கிறாங்க, அவர் அப்படியே சிறுநீர் கழிச்சார். சஹாபாக்கள் தெளிமையினார். அப்ப சிறுநீர் கழிச்சா அதுக்குள்ளதான் கழிச்சிருக்கிறார் பள்ளிவாசலுக்குள்ள. அவருக்கு தெரியா. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்க ஒரு வாளி தண்ணி எடுத்து போயிட்டு அதுல ஊற்றி விடுங்க. இதுதான் ஹிதாயத்துக்கு காரணமா அமைஞ்சது. அந்த சாமியோட அந்த மனிதரோட கொதிச்செலும்பி, அவர் இன்னும் ஒன்றுமே தெரியாத மனிதர், ஈமான் இஸ்லாத்துடைய விஷயங்கள் மார்க்க விஷயங்கள் ஒன்றுமே தெரியாத மனிதர், ஏதோ இடங்கள்ல ஏதோ செய்யற மாதிரி செஞ்சுட்டார். அவருக்கிட்டே சொல்லவும் இல்லை, நீங்க முத்தத்தை பேசிட்டீங்க, நீங்க ஒரு மாதிரி தனியை மறந்து கொடுத்துன்னு சொல்லவும் இல்லை. சாபாக்களுக்கு சொன்னாங்க, நீங்க கொண்டு சொல்லுங்க. சிறுநீர் கழிச்சு கொண்டு நிக்க போல எலும்பி போயிட்டு நிப்பட்ட பார்த்தாங்க. சொன்னாங்க, அந்த வேலையை செய்யாது. சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பார்த்து அவரும் சிறுநீர் கழிக்க விடுங்க.
சுப்ஹானல்லாஹ். என்ன அஹ்லாக், என்ன குணங்கள். அஹ்லாக்கால தான் இஸ்லாம் பரவி, பாலால பரவில்லை, குணத்தால தான் பரவி. இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஏழுமான ஒன்றுதான் பயான் பண்ணணும் என்று இல்லை. இஸ்லாத்துக்கு வார் மக்கள், நான் எத்தனை பேரோட பழகுறனும், ஏந்த அக்கம் பக்கத்துல உள்ள வீட்டுல உள்ளவங்க அந்நிய மக்கள், நான் எத்தனை பேரோட பிசினஸ் பண்றனும், நாங்க படிச்ச ஸ்கூல்கள் சிங்கள ஸ்கூல்களா இருக்கேன், அந்த நண்பர்கள் இவங்களோட நல்ல அகலாக்கோட நடந்து கொண்டாலே ஹிதாயத் அல்லாஹ் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மார்க்கத்திலையும் உள்ள பலர்கள் அவங்களோட மார்க்கத்துல வெறுப்படைஞ்சு இருக்கிறாங்க, மார்க்கம் வெறுத்து வைத்திருக்கிறாங்க, நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க மார்க்கத்துல. நேற்று முந்த நாள் ஆர்டிஏல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒருவர், எங்கட முஸ்லிம் சகோதரர், அவர் சொன்னார், ஒரு தர்ஜுமத்துல் குர்ஆன் ஒன்று தேவையாகிறார், அதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சு மாஷாஅல்லாஹ் நேற்றே கொடுக்கப்பட்டது. அவரை விட மேல உள்ள ஒரு அந்நிய சகோதரர், அவருக்கு குர்ஆன பார்க்கணுமா படிக்கணுமா, அவரோட மனைவி மாரகாம ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட், பெரிய ஒரு டாக்டர், பெரிய அந்தஸ்துல உள்ள ஒரு பெண்மணி. இவரும் பெரிய ஒரு அரசாங்கத்துல பெரிய ஒரு மத்த அந்தஸ்துல உள்ளவர். நான் அவருக்கு சும்மா சொன்னது, எங்கட ஆளோட இந்த பெரிய ஒரு தேவை, இன்றைக்கு மக்கள் இப்படி ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க, அதுக்குள்ள ஏற்பாடுகள் செஞ்சு தரையணும். அதோட இன்னும் இஸ்லாத்தை பத்தி எழுதப்பட்ட சில புத்தகங்களும் இருக்குது, அதையும் சேர்த்து கொடுத்தேன் நான். அப்ப அவர்கிட்ட சொன்ன, நான் தேவைப்பட்டா சொல்லுங்க. அதோட நான் சொன்னேன், இன்னைக்கு மக்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க, இருக்கிற மார்க்கத்துல வெறுப்படைஞ்சிருக்கிறாங்க என்று நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவரே சொன்னார், அந்த மனிதரும் சொன்னாரா அவங்களோட மார்க்கம் பொய் என்றே அவர் சொன்னாராம். நான் என்ன சொல்ல வாரேன்னா, வாயால வெளிப்படுத்துறாங்க இல்ல, ஆனா உள்ளத்துல நிலைமை இப்படிதான் இல்லை. நீங்க லண்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகள்ல போயிட்டு பார்த்தா பெரிய பெரிய சர்ச்சுகள் இருக்கு, அந்த காலத்துல கட்டப்பட்டது, 100-150 வருஷங்களுக்கு முன்னால் எல்லாம் கட்டப்பட்டது, ரொம்ப அழகான காட்சியோடு இருக்கக்கூடியவைகள் காலியாகி முஸ்லீம்கள் வாங்குறாங்க. ஏன்னா அவங்களோட வணக்கஸ்தலத்தை சும்மா வேறொன்றுக்கு விற்கல, இன்னொரு வணக்கஸ்தலத்துக்கு தான் விற்கலுமா. அந்த அடிப்படையில் சொல்றாங்க, அவங்க எல்லாம் ஏசிஸ்டாக நாத்திகர்களாக போறாங்க. கடவுள் இல்ல, ஆண்டவன் இல்ல, தெய்வம் இல்ல, மார்க்கத்துல நம்பிக்கை இல்ல. இந்த நிலைமையில உலகம் போய்த்து கொண்டிருக்கு. மேலான கண்ணியமான சொல்ல மக்கள் நிம்மதியை தேடிக்கொண்டிருக்கிறார். எனக்கு எந்த மார்க்கத்தால நிம்மதி கிடைக்கும், எந்த செயல்களால் எனக்கு நிம்மதி கிடைக்கும், எந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எதால கிடைக்கும், யார்கிட்ட சொன்ன இந்த காரியம் நடக்கும் என்று பெரிய ஒரு ஆவலோட தேவையோட பசியோட இருக்கிறார். அல்லாஹ் என்னோட கையில மாணிக்கத்தை தந்திருக்கிறான், மாணிக்கத்தை தந்திருக்கிறான். இந்த தாவத்துடைய உழைப்பு, தீனுடைய உழைப்பு, ஆரம்ப காலத்துடைய முத்த அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறான். நாங்க வச்சு விளையாடி கொண்டிருக்கிறோம். எங்கட சண்டையும் எங்கட சச்சரவும், எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, பள்ளிவாசல்ல சண்டை, வேற அந்த கருத்து இந்த கருத்து, அப்படியா இப்படியா, இதுலே எங்கட வாழ்க்கையே சுருக்கம். இதுவரை பேசி பேசியே பொலிசும் கோடும் வழக்கும் அதுலேயும் இதுலேயும் எங்களோட சமுதாயத்திலேயே நேரங்கள் காலங்கள் கலந்து கொண்டு பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எதுவோ, செய்ய வேண்டிய வேலை எதுவோ, அதெல்லாத்தையும் ஷைத்தான் செய்ய விடாம இருக்க எங்களுக்குள்ளே ஷைத்தான் போட்டி பொறாமைகளை உருவாக்கி எங்களுக்குள்ளே சண்டையும் சச்சரவும் கருத்து வேறுபாடும் வெறுப்பும் கோபமும் தாவமும் உண்டாகி இதிலே காலங்களில் ஊர்பலாய் கல்வியே எங்கட காலங்கள். அதனால நிச்சயமான சொல்ல யோசிக்க வேண்டிய காலம். இன்னும் எவ்வளவு நாள் நான் நீங்க இருப்போமோ தெரியாது. ஆயிரக்கணக்கான வருஷம் வாழ போற இல்லை, நூற்றுக்கணக்கான வருஷங்கள் வாழ போற இல்லை. வாழ போறது கொஞ்ச நாள் தான். வாழ்க்கையில ஒரு பகுதி ஒவ்வொருத்தரையும் வயசை கேட்டா சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளவு இருக்க போறீங்கன்னா தெரியாதுவா, அல்லாஹ் ஆலம் இதுவா, அவ்வளவுதான், அல்லாஹ் ஆலம். அதனால இருக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள எங்களை பொறுமதியான நேரத்தை காலத்தை சும்மா அந்த இந்த வேலையில செலவழிக்க கூடாது. பொறுமதியான அமல்களை கழிச்சு ஆக உயர்ந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சு நாங்க எங்களை ஆகிரத்தை சிறப்பாக்கி கொண்டு நாங்க ஒரு நிமிடம் சேரும்.
தாவத்துடைய உழைப்பை விட சிறந்த உழைப்பே கிடையாது. தாவத்துடைய அமலை விட சிறந்த அமலே கிடையாது. وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ் கேள்வியாகவே கேட்கிறான், அவனே பதில் சொல்றான். அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் அமல் செஞ்சு கொண்டு நானும் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரே, இவரை விட சிறந்தவர் யார் என்றே கேட்கிறார். அதனால கண்ணியமான சகோதரர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்த விஷயம், நபியுடைய காலம் ஆக சிறந்த காலம். ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் ஆக சிறந்தவர்கள், ஹயாத்தோடு இருக்கக்கூடிய சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள். அவங்க எல்லாம் யார்? யாருடைய பொறுப்பு கீழே இருக்கிறாங்க? துனியா ஆகிரத்துடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புல இருக்கக்கூடிய அவங்களோட மனைவிமார்கள். அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்றார், உங்களோட வீடுகள்ல உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸை ஞாபகப்படுத்துங்க. வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன. புயூத் என்பது வீடுகள், உங்களோட வீடுகள்ல ஞாபகப்படுத்துங்க. من آيات الله والحكمة قرآن حديث. அப்ப அந்த காலம் தான் சிறந்த காலம், அதை விட சிறந்த காலமே இல்லை. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் தான் ஆக சிறந்தவர்கள், சொர்க்கவாதிகள் சொல்லப்பட்டவர்கள். ஈமான் உச்சகட்டத்தில் இருந்த காலம். அவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ வீட்டுல ஞாபகப்படுத்தினேன்னா இந்த காலம் எப்படி? அந்த காலம் கடைசி காலம், பயங்கரமான காலம், ஈமான் மங்கிக் கொண்டு போகக்கூடிய காலம், பித்னாக்களும் வழிகேடுகளும் பாவங்களும் மலிஞ்சிருக்கக்கூடிய காலம். இந்த காலத்துக்கு ஒரு உழைப்பு தேவையா இல்லையா? இன்னைக்கு எல்லாரையும் பார்த்தா இதுல இருக்கிறான், குரான வச்சு ஓதுற மாதிரி போன்லயே தான் இருக்கிறான். டேப்லையும் போன்லையும் பேஸ்புக்லையும் அதுலயும் இதுலயும் தான். அல்லாஹ் எங்களை எல்லாரையும் மன்னிக்கணும். மௌலானா சொன்ன மாதிரி இதுவரைக்கும் உலகத்துக்கு வந்த பித்னாக்கள்ல அதை விட இதை விட பெரிய ஒரு பித்னா வரவே இல்லை என்றார். தேவைக்கும் பாக்குறாங்க, தேவையில்லாமையும் பாக்குறாங்க, நல்லதையும் பாக்குறாங்க, கெட்டதையும் பாக்குறாங்க. ஒவ்வொருத்தர போனுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுக்குற டைமை பார்த்தா யூசேஜ் என்று பாக்கலுமா? போன்ல இன்றைக்கு நான் போன எவ்வளவு நேரம் பாவிச்சிருக்கிறேன், நேற்று நான் என் போன எவ்வளவு நேரத்துக்கு பாவிச்சேன், எவ்வளவு நேரம் பாவிச்சிருக்கிறேன். அது மெசேஜ் பார்த்ததோ அதோ இது இல்லை, பார்த்தா 5 hours 6 hours 7 hours, குறைஞ்சது 4 hours ஆகும். ஒவ்வொன்றுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த நிமிஷம் இந்த எல்லாத்தையும் பார்த்தா இவ்வளவு. அந்த போனுக்கு கொடுக்கிற நேரத்தை தீனுக்கு கொடுத்தாலே பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல 7 விஷயங்களை சொல்றான். அந்த 7 விஷயங்கள் யாருக்கிட்ட இருக்குமோ அவங்க தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துக்கு போறவனே சொல்றாங்க. அந்த 7ல ஒன்று தான் தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபடாம இருக்கிறது. துன்யாவுக்கும் ஆகிரத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத வேலைகள்ல ஈடுபடாம இருக்கிறது. முதலாவது முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? தொழுகையை உள்ளச்சத்தோடு சொல்லக்கூடியவர்கள். இரண்டாவது தான் என்றால் துனியா ஆக்கிரத்துக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள், பாவமான காரியங்கள், தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத செயல்கள், அதால எந்த நலவும் இல்லை, நன்மையும் இல்லை. அப்படியா கொண்ட காரியங்கள் இருந்து மூமின்கள் தவிர்த்து கொள்வார்கள். வல்லதீனவும் அதை புறக்கணித்து நடப்பார்கள். ஏன்னா எங்கட நேரம் பொறுமதியானது. எங்கட நேரத்தை ஒரு வேலைக்கு கொடுக்கறதா இருந்தா அந்த வேலை பிரயோஜனமான ஒன்றாயிருக்கும். அந்த வேலையால எனக்கு ஏதாவது நன்மை கிடைக்கும்.
அல்லது எனக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியமா இது ஒரு 4 பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது ஒரு நடக்கும், ஒரு மரத்தை நாட்டுறோம், ஒரு பூ மரத்தை நாட்டுல இருந்தாலும் சரி, அதையும் நாங்கள் வேற நீயத்தோட இந்த மரம் அல்லாஹ் திக்ர் செய்யும், அதால எனக்கு நன்மை கிடைக்கும் நீயத்தோட பூ மரத்தை நாட்டினாலும் நன்மை தான். எங்களுக்கு மரம் நாட்டுறதையும் சதகா என்றாங்க. ஒரு மாங்க மரத்தை நாட்டினார், அது காய்ச்சி அதுல குருவிகள் பறவைகள் வந்து அதை சாப்பிடுது, அணில் வந்து சாப்பிடுது, கிளி வந்து சாப்பிடுது, இப்படி பல மிருகங்கள் சாப்பிடுது. அல்லது ஒருத்தவங்க அதுக்கு கம்படிச்சு மாங்காய் பிச்சு கொண்டு போறார். இதுக்கெல்லாம் சதக்கா கிடைச்ச செஞ்ச நன்மை கிடைக்கும். அதிசல வந்து களவெடுத்துட்டு போனாலும் நன்மை கிடைக்கும். மரத்தை வதாபிச்சு ஓடிக்க தேவையில்லை. அத மாங்காய் அந்த மரத்தை நாட்டியாச்சு கொஞ்சம் தண்ணியை கிண்ணியை ஊற்றி அதை பார்த்துல அது வளருது. இடக்கிட்ட தண்ணியை கிண்ணியை ஊற்றி கவனிச்சு கொள்ளும். சதக்கா ஒரு தோட்டம் செய்யறாருண்டா அந்த தோட்டக்காரருக்கு நன்மை கிடைக்கும். கை முஸ்லீம்ல அதிகம் வந்து எதை வச்சு நன்மை கிடைக்குது? அந்த தோட்டத்தில் இருக்கிற மரம் மட்டைகள் அல்லாத திக்ர் செய்யுது. அந்த திக்குடைய நன்மை தோட்ட சொந்தக்காரருக்கு கிடைக்குதுடா. தேவைகளுக்கு மரங்கள் வெட்டுறது சரி, தேவையில்லாம மரங்களை வெட்டுறது நல்லதில்லை. சொல்லி அனுப்புவாங்க, தேவையில்லாம மரமட்டைகளை வெட்டாதீங்க. இதெல்லாம் இந்த ஐரோப்பிய நாடுகள்ல போயிட்டு பார்த்தா சும்மா காடு மாதிரி தான் இருக்கு. அவங்க மரம் மட்டை சும்மா தேவையில்லாம வெட்ட மாட்டாங்க, சும்மா வச்சிருப்பாங்க. இந்த மரம் மட்டைகளால் எங்களுக்கு எவ்வளவு நலவுகள் இருக்கு. இது இங்கிற எல்லாம் மொட்டையாக்கி முழுக்க சிமெண்டிய போட்டு கொங்கிரீட்ட போட்டு நாங்க இருக்கிறதே இல்லாமக்கி அதால பல நோய்கள் உருவாகுது. சேர்த்து தின்று கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, சொல்ல வந்த விஷயத்துக்கு வாரே. அப்ப இந்த ரசூலுல்லாஹ் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்ற? உங்களோட வீடுகள்ல குர்ஆன் நாங்க வீட்டுல தாலீம் செய்யுங்க. நாங்க எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து ஆரம்பிப்போம். கைய தூக்கினோம், நீயத்தை வச்சோமே, அதை நாங்க ஒரு தெளிவோட தானே செய்யணும். சும்மா சொன்னாதே கைய தூக்கினோம் அதுக்காக செய்யறது இல்ல. விளங்கி ஒவ்வொன்றை செஞ்சா தேவையோட செஞ்ச வேண்டாம், தொடர்ச்சியா செய்யும். யாருடைய வற்புறுத்தலும் இல்லை. இது எனக்கு தேவை, கட்டாயம் தேவை. அவன் ஒரு நேரம் இல்லை, ஒரு 1.5 மணித்தியாலம் செய்ய சொல்றாங்க. யூசுப் ரஹ்மத்துல்லாஹி 1.5 மணித்தியாலம் எல்லாம் எங்களுக்கு ஒரே அடிக்கே வாரது கஷ்டம். குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம், 15-20 நிமிஷம். எங்களை 24 மணித்தியாலத்திலே அது நாங்க மனைவி மக்களோட இருக்கிறோம், வீட்டுல இருக்கிற ஒரு நேரம் ஆயிருந்தா, ஒரு 5 நேரம் ராவு நேரம் அப்படியா இருந்தா சிறப்பா இருக்கு. நாங்களும் கலந்து கொள்ற மாதிரி இருந்தா நல்ல. நாங்க கலந்து கொள்ளாட்டி காரியம் நடக்கும். நான் அந்த வீட்டு தாலீம்ல எனக்கு நானும் கலந்து கொள்வோம். 2 தாலீம் தானே, ஒன்று மால்லாவுடைய தாலீம், அடுத்தது வீட்டு தாலீம். எங்களுக்கு 2 தாலீம் ஆக்குறது. அப்ப அந்த வீட்டு தாலீம்ல நானும் கலந்து கொள்வோம். ஏழாம இருந்தாலும் சில நேரங்கள்ல ஏழாம போயில நாங்க எல்லாம் வெளியில வேலை வெட்டி உள்ளவங்க விசாவையில பிரச்சனால உள்ள அந்த அமல் நடக்கும். அந்த அமல் நடக்கக்கூடிய நேரத்துல மலக்குமார் வீட்டுக்கு வராங்க. எந்த இடத்துல அல்லாஹ்வை திக்ர் செய்யப்படுதோ, அல்லாஹ்வை நினைவூட்டப்படுதோ, திக்ர் என்ன தஸ்பீஹ் எடுத்து செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய எல்லா அமலும் திக்ர். இது திக்ருடைய மஜ்லிஸ். இது திக்ருடைய மஜ்லிஸ் வைக்கிறோம். இப்ப நாங்க தெளிவா விலையை கொள்ளும். திக்ர் என்ற வார்த்தை பொதுவான வார்த்தை. எந்த செயல்களை கொண்டு அல்லாஹ்வை நினைவூட்டப்படுதோ அதை எல்லாத்துக்கும் திக்ர் என்று சொல்லப்படும். என்னைய ஞாபகப்படுத்துறதுக்காக தொழுகையை நிறைநிறுத்துங்க. தொழுக திக்ர், குர்ஆன் ஓதுறது திக்ர். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். நாங்க திக்ர உங்களுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம், அதை நாங்களே பாதுகாப்போம். குர்ஆனுக்கு திக்ர் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவிச்சிருக்கிறார். ஃபமன் அஅரத அன் திக்ரி ஃப இன்னா லஹு மஈஷத்தன் லங்கா. யார் என்னை ஞாபகப்படுத்தக்கூடிய நல்ல காரியங்களை புறக்கணிப்பார்களோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை உலகத்தில் உண்டாகும் சொல்றாங்க. ஆங்கிலத்தில் அவங்களுக்கு குருடர்களாக இருப்போம் என்றார். அப்ப 7 விஷயம் இருந்தால் சொர்க்கம் ஜன்னத்துல் கிடைக்கும். முதலாவது விஷயம் உள்ளச்சத்தோட சொல்வது. 2வது விஷயம் தேவையில்லாத காரியங்களை தவிர்த்து இஸ்லாமில் மரி தர்கு மாலா யானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிமுடைய இஸ்லாத்தின் அழகில் நின்றும் உள்ளதுதான்
அவருக்கு தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வது. தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து கொள்வது. அப்ப பிரயோஜனமான வேலைகளை தான் என்னோட நேர காலம் கழியும். இந்த போலிக்கு தேவையில்லாததெல்லாம் நிறைய அதுல. மூணாவது அவங்க ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மோமின்கள் ஜகாத் கடமையா இருந்தா ஜகாத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நாலாவது அவங்களோட மறைவிடத்தை மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்வாங்க. ஹராமான வழியில அதை பாவிக்க மாட்டாங்க. ஹராமான வேலைகளை செய்ய மாட்டாங்க. ஹலாலான முறையில தான் அதை பாவிப்பாங்க. ஒரு மனைவியோட தொடர்பு வைக்கிறத ரசூலுல்லாஹ் சதகா என்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, அதுக்கு சதகா செஞ்ச நன்மையா? சொன்னாங்க, ஒருவர் அவருடைய இச்சையை பூர்த்தி செய்யறார், அதுக்கு சதகா செஞ்ச நன்மையா? அவர் ஹராமான முறையில இச்சையை பூர்த்தி செய்யாம ஹலாலான முறையில பூர்த்தி செய்யறதுனால அல்லாஹ் அதுக்கு நன்மை கொடுக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அஞ்சாவது விஷயம், அமானிதங்களை இந்த மூமின்கள் பாதுகாப்பாங்க. அமானிதம் என்ற போல எல்லாமே அமானிதம். உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவாங்க. வாக்களிச்சா வாக்க நிறைவேற்றுவாங்க. வியாபாரங்கள்ல நிறைய இன்னைக்கு வாக்குக்கு மாறுபாடுதான் நடக்குது. செக் கொண்ட கொடுத்தாவே பம்பாகும். செக் தாள் நான் எப்பயும் சொல்றது 2 லட்சத்தை எழுதி கொடுக்கிறோம். அந்த தாளுடைய பொறுமதி 2 ரூபா. 2 லட்சம் எழுதி 2 மாசம் போட்டு கொடுக்கிறார். அவர் அதை நம்பி எடுக்கிறார். தாளை நம்பி அல்ல, ஆளை நம்பிதான் எடுக்கிறார். தாளை வச்சு கொண்டிருக்கிறார். இவர் கொடுக்க வேண்டியது கொடுக்கிறார். 2 மாசம் டைமிங். அவர் கை செக் போனதோட அவர் இன்னொருத்தர் கொடுக்க அவர் அந்த செக்கை கொடுக்கிறார். இந்த 2 மாசத்துக்குள்ள இந்த செக் 5 பேர கைக்கு போகுது. 5வது ஆள் தான் செக்க போடுறார். அது அப்படியே பம்பாயி வரும். நன்றி உள்ள செக்கா அது எல்லாம் கொடுத்தவருக்கே வந்துதான். கண்ணியமான சகோதரர், எவ்வளவு கஷ்டம். முதலாவது கொடுத்தவர் யாருக்கு அப்பா செக்கது அந்த கடைசியால் கேட்பார். அவருக்கு அந்த ஒரு கொடுப்போம், அவர் இவருக்கு கொடுப்போம், அவர் இவருக்கு கொடுப்போம், அவருக்கு கொடுப்போம். முதலாவது கொடுத்தவர் யாரோ அவருக்கு வரக்கூடாது. ஒரு இக்கட்டான நிலைமையில கல்ல போட்டுக்கொள்ள இயலாத ஒரு கட்டமா இருந்தா உரிய ஆளுக்கு அவசரமா அறிவிச்சிடணும் நேரத்தோடு. சும்மா இருந்துட்டு அதுக்கு பிறகு காரணம் சொன்னா சரியாது, அது முறையாது. சும்மா இருக்கிறது. சிலவங்க எழுத போலே எழுதுறது பம்பா அவனுக்கு ஏற்ற மாதிரி. ஒன்று சைன போய் பிள்ளைய அடிச்சு விடுறது, அல்லது டேட்டை கொஞ்சம் மாற்றி விடுறது, அல்லது எழுத போல என்ன செய்யாத மாற்றமா எழுதி விடுறது, விளங்காத சில மாதிரி எழுதி கொள்றது. சிலவங்களுக்கு செக்கத்தான் எடுப்பாங்க, எடுத்தாச்சு மடிச்சாச்சு போட்டாச்சு. சிலவங்க நுணுக்கமா பார்ப்பாங்க. எல்லாரும் திறமசாலிகள் இல்லை. கடனை எடுக்க போல திருப்பி கொடுக்கிற நீயத்தோடு எடுத்தால்தான் அல்லாஹ் கொடுக்கறதுக்கு உதவி செய்வார். திருப்பி கொடுக்கிற நீயத்து இல்லைன்னா கொடுக்கறதுக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. மிக முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். நான் இந்த விஷயத்தை முடிக்கிறேன். உடன்படிக்கைகளை இவர்கள் நிறைவேற்றுவார். ஒரு ஒப்பந்தம் செஞ்சா, உடன்படிக்கை செஞ்சா, ஒரு வாக்களிச்சா அதை நிறைவேற்றும். மூமின் என்று அவர் தான். மூமினை பத்தி தான், மூமின் 7 தன்மையை தான் சொல்றாங்க. பாகுபாடு செய்தவர் மூமின் இல்லை. யாரு மோசடி செய்தாரோ அவர் எங்களை சேர்ந்தவர் இல்லை. கலப்படம் பாக்குறதுக்கு ஒன்று, உள்ளுக்கு இன்னொன்று. பாக்குறதுக்கு சாமான் நல்ல சாமான், மேலால நல்ல சாமானத்தை வச்சு உள்ளால கிட்டத்தட்ட ஒரு ஈச்சப்பழ பக்து இருந்தாங்க. அஜுவா மேலால எல்லாம் நல்ல பெரிய காய், உள்ளால பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன காய். ஒரு பாக்ஸ்ல எடுத்தா, ஒரு பொட்டியில எடுத்தா எத்தனையோ குவாலிட்டி. மேலாலைக்கு எல்லாம் அந்த குவாலிட்டி. ஏதாவது ஒரு பேரங்களை எத்தனையோ வகை இருக்கு, 30-35 வகை இருக்கு ஈச்சவரத்துல. எல்லாம் கலப்படங்கள், கலப்படங்கள், மாற்றம். ஏமாற்றப்படுறார். மேலால நல்லதை வச்சிருக்கிறார், உள்ளால மாற்றமானதை வச்சிருக்கிறார். சில சாமான்கள் அடிக்கிறாங்க, ஒன்றைக்கு ஒரிஜினல்,
அது ஜெர்மன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதே மாதிரி பேர் பாக்குறதுக்கும் சாமான் அதே மாதிரி, ஆனா சாமான் டூப்ளிகேட். நம்பர் 2, விளப்பம் உள்ளவங்க விலக்கிக் கொள்வாங்க. விளப்பம் இல்லாத பாமர மக்கள் நாட்டு பகுதியில் இருந்து வராங்க, கிராம பகுதியில் இருந்து கொழும்புக்கு வராங்க. ஹாஜியார் கடைக்குள்ள கூடுறாங்க, ஹாஜியார் சூரத்தோடு இருக்கிறார். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, முஸ்லீம்கள் நல்லவங்க, நம்பிக்கையானவங்க. அவர் பார்க்கிறார், இவ்வளவு நயமா சாரா ஹாஜியார், ஒரிஜினல் சாமான விலை ஏதோ 10,000 ரூபாய்டா, இது 3000 ரூபாய். அவங்களுக்கு விளப்பம் இல்லை, எடுத்துக்கொண்டு போறாங்க, பாவிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அது பழுதா போகுது. அங்கனைக்கு இருந்தே கல்வோட பதுவா ஆரம்பிக்கும். எப்படி எங்கட வியாபாரங்கள் நிலைச்சு நிற்கும், எப்படி எங்கட வியாபாரங்கள்ல பறக்கத்து உண்டாகும். ஒரு சாமானத்தை விற்க கூட குறைபாடு இருந்தா சொல்லி விளங்கப்படுத்தி கொடுக்கும், விளங்கப்படுத்தி தான் கொடுக்கும். ஏன்னா வாங்குறவங்க எல்லாத்துக்கும் விளப்பம் இல்லை. வாங்குறவங்க ஒவ்வொரு எல்லா சாமானத்தையும் வாங்குறவங்க அதை பத்தி நல்லா ஆராய்ச்சி செஞ்சு நல்லா போயிட்டு பார்த்து ஒவ்வொரு சைஸ்ல எல்லாத்தையும் விலங்கி போயிட்டு பார்த்து விளப்பம் அப்படி எல்லாம் வராங்க. ஒருவர் ஒரு பிராண்ட் ஒன்றை தயாரித்து கஷ்டப்பட்டு அவரு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார். அதை உருவாக்க அவர் எவ்வளவு செலவழிச்சிருப்பார், எவ்வளவு அலைஞ்சி திரிஞ்சிருப்பார். எங்கேயாவது ஒரு நாட்டுல போயிட்டு அந்த பிராண்ட அவருடைய பேர்ல அதை தயாரிச்சிருக்கிறார். அதுக்கு எவ்வளவு காலங்கள் நேரங்கள் பேசிருக்கு. அது பஜாருக்கு பலவுக்கு ஒரு காலம் போகும். அப்படிதான் ஒரு புதிய பிராண்ட் ஒன்று பஜாருக்கு வந்த உடனே எல்லாம் அள்ளி கொண்டு போக மாட்டாங்க, அதே வந்து எல்லாம் கேட்பாங்க. அது இன்னும் அறிமுகமாவே ஒரு காலம் போது அந்த சாமான் மக்களுக்குள்ள அறிமுகமாகி அதுக்கு ஒரு பேர் வாரத்துக்கு பெரிய டைம் ஒன்று இருக்கு. இப்ப எல்லாரும் அந்த சாமான் தான் கேட்கிறாங்க. பஜாருக்கு வரவங்க எல்லாம் அந்த கடைக்கு ஹார்ட்வேர் அல்லது வேற ஏதாவது ஒன்று எலக்ட்ரிக் ஐட்டம் ஏதோ அந்த சாமானத்தை தான் கேட்கிறாங்க. இடையில யோசிக்கிறார், இதுதான் இன்றைக்கு பஜார்ல போகுது, இல்லுமா இருக்கு, இருக்குதான் கேள்வி இருக்கு, இருக்குதான். இவர் அதே போல அதே பேர்ல அடிச்சு எடுத்து கொண்டாந்து விற்கிறார், குறைஞ்ச விலைக்கு கொடுக்கிறார். அந்த மனுஷன் அவ்வளவு நாள் முயற்சி செஞ்சு பெரியோர் செலவோடு செலவழிச்சு கஷ்டப்பட்டு தயாரிச்ச பேர், அவந்த பேர் இவர் எடுத்துக்கிறார். அவருக்கு அனுமதி தான், கூடாது, அனுமதி இல்லை, ஹராம். தெளிவாக சொல்றேன், நான் உருவாக்கின பேரை எந்த அனுமதி இல்லாம இன்னொருத்தர் உருவாக்க ஏன் கொப்பி பண்றீங்க? நீங்க ஒன்று உருவாக்குங்களே. பொதுவா நான் சொல்றேன், பொதுவான பேச்சு. கண்ணியமான சகோதரர்கள், இதெல்லாம் மோசடிகள், இதெல்லாம் மோசடிக்குள்ளதான் வரும். நாங்க நினைக்கிறது மட்டுமல்ல மோசடி, நாங்க விளங்கிக்கிற மோசடி என்ற உள்ள நிறைய அதுல டீப்பா போனோம் என்ற ஒவ்வொன்றா அலசி அலசி பார்த்தா நிறைய மோசடிகள் நடக்குது, நிறைய மாற்றங்கள் நடக்குது, நிறைய மாறுபாடுகள் நடக்குது எங்களுடைய வியாபாரங்கள். அல்லாத ஒழுங்க பார்க்கல. கட்டாயம் ஒவ்வொருத்தரும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் அது சம்பந்தப்பட்ட இல்ம அறிவை கற்றுக்கொள்ளவே ஒன்று. எல்லாருக்கும் ஹாபித்தாவி மௌலவி ஆகணும் என்றது கட்டாயம் இல்லை. அதுக்கு 10 வருஷம் தேவை, அது எல்லாராலையும் செய்யலாம். ஆனா நான் செய்த வேலை, ஒவ்வொருத்தரும் எந்தெந்த வேலை வெற்றியில ஈடுபடுறீங்களோ அது சம்பந்தப்பட்ட இல்மு, அது சம்பந்தப்பட்ட அறிவு விளப்பங்கள் கட்டாயம் படிச்சே ஆகும். தகுதியான உலமாக்கள்கிட்ட, அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடிய உலமாக்கள்கிட்ட, அந்த சப்ஜெக்ட்ல விளப்பம் உள்ள உலமாக்கள்கிட்ட பேசி கேட்டு இருந்து விளங்கி தான் ஒவ்வொரு வியாபாரத்தை என்ன செய்ய பலவிதமே மிச்ச காலமா செய்யறோமே உதயலாமே அந்த கதையெல்லாம் சரி வராது. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், மேலான சகோதரர்களே, மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ் குர்ஆன்ல வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா காலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வ இதா காலு அவ் வஸனு யுக்ஸிரூன் அலா யظنு உலாயிக அன்னஹும் மப்ஊதூன். அளவ நிறுவேல, அளக்கிறதுல நிறுக்கிறதுல மோசடி செய்யறாங்களே அவங்களுக்கு நரகம் உண்டாகட்டும் என்றார். அல்லதீன இதற்காலு அலன்னா சேர்ந்தோன் மக்கள்கிட்ட இதை எடுக்க போல சரியா நிரப்பமா எடுக்கிறாங்க, பூர்த்தியா எடுக்கிறாங்க. இவங்க மக்களுக்கு கொடுக்க போல நிறுத்தோ அளந்தோ கொடுக்க போல மோசடி செய்யறாங்க.
எடுக்கக்குள்ள நிரப்பமா எடுத்துட்டு குடுக்கக்குள்ள குறைச்சி கொடுக்கிறாங்க. இவங்க தான் முசாஃபிபீன்கள், இவங்க தான் நரகம் போறவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், அலா யظنு உலாயிக அன்னஹும் மபூஸூன். அவங்க யோசிக்க கூடாதா? அவங்க எல்லாம் கியாமத்துடைய நாளையில மௌத்தானதுக்கு பின்னால எல்லாம் எழுப்பாட்டி கேள்வி கணக்கு கேட்பான் இல்ல அவங்களுக்கு யோசனை இல்லையா? எப்படி கேட்கிறான், எப்படி கேள்வி எடுப்பாரு? இந்த மோசடிகளை அநியாயங்களை ஏமாற்றங்களை செய்யறாங்களே, இவங்களுக்கு ஆசிரத்துடைய பயம் இல்லையா? ஆசிரத்தை பத்தி யோசனை இல்லையா? இவங்க எல்லாம் மௌத்தாவுரத்தோட மண்ணோட மண்ணா போவாங்க நினைச்சு கொள்கிறாங்க. அதனால ஆக முக்கியம் எங்களை யாவரத்தை தாவத்தாக மாற்றிக்கொள்ள. தாவத்திலிருந்து வெறும் பயான் அல்ல, தாவத்திலிருந்து வெறும் பயான் அல்ல, பேச்சல்ல, தாவத் அஹ்லாக்கால தாவத் கொடுக்கு. இந்த கொடுக்கல் வாங்கல தாவத்தாக மாத்தேனும், இந்த யாவரத்தை தாவத்தாக மாத்தேனும். இந்த கடைக்கு வரக்கூடிய அந்நிய மக்கள் இந்த உள்ளத்துல நபியுடைய கவலை இருக்குமா இருந்தா இந்த அவ்வளவு பேருக்கு இதாயத்து கிடைக்கணும், இந்த அவ்வளவு பேருக்கு சொர்க்கம் போகணும் என்ற கவலை உண்மையாக இந்த உள்ளத்துல இருக்குமேடா, நான் ஒவ்வொரு அந்நிய சகோதரரோடையும் நல்ல அல்லாஹ்வோட நடந்து கொள்வேன். இந்த யோசனை என்ன? இவருக்கு இஸ்லாம் கிடைக்கும், இவருக்கு களிமா கிடைக்கும், இவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படும், இவர் சொர்க்கம் போகணும். இதுதான் நபியுடைய கவலை. அப்படித்தான் நபி நடந்திருக்கிறாங்க. நபி நடந்ததே அப்படித்தானே, கருத்துறங்கள் இதுதானே எங்களுக்கு சொல்லுது. ஹயாத்து சஹாபால முழுக்க முழுக்க இதுதானே இருக்குது, வேற என்ன இருக்குது? முஸ்லிம்களுக்கே பயானம் பண்ணி 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 எங்களை முழு காலத்தை கழிச்சு கொண்டு இது போறதா? எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க நாட்டுல? 90% மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1,60,000 மேல மக்கள் மௌத்தா போறாங்க. கிட்டத்தட்ட 1,40,000 மேல மக்கள் களிமா இல்லாம நிரந்தரமான நரகத்துக்கு போறாங்க. நபியுடைய கவலை இருக்காங்க, ஒரு அளவாவது வரணுமா இல்லையா? அதனால கண்ணியமான சகோதரர்களே, 7ல கடைசியானது வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிஸூன் உலாயிக ஹுமுல் வாரிஸூன் அல்லதீன யரிஸூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன். 7வது தொழுகையை அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள். முதலாவது தொழுகையை பற்றி சொன்னால், கடைசியின் தொழுகையை பற்றி சொல்றார். இடையில 5 விஷயங்களை சொல்றார். கொடுக்கல் வாங்கலை பற்றி சொல்லியிருக்கிறார், அமானிதங்களை பற்றி சொல்லியிருக்கிறார், நேரங்கள் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், ஜினா போன்றவைகள் என்று தவிர்த்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார், ஜகாத்த கடமையானவங்க கொடுக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லாம் சொல்லியிருக்கிறார், எல்லாம் அடங்கி இருக்கிறார். விரிவா பேசினா எல்லாம் அவங்கதான் சொந்தக்காரர்கள் அவர்கள் தான். அல்லாஹ் எங்களையும் அந்த சிபாத்துகள் பண்புகள் உள்ளவர்களாக ஆக்கி வைப்பான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களோட வீட்டு சூழலை நாங்கள் செய்யலாம். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அவரவற்ற மனைவி மக்களுக்கு பொறுப்புதாரிகள். நாங்க மட்டும் பேசிக் கொண்டே இருந்து சரி வராது. போலும் எதுக்கு வைத்து குர்ஆன் ஹதீஸ விளக்கி இந்த தாலீம், இந்த கல்வியுடைய அமல்கள், இந்த தியாகங்கள் செஞ்சு குர்ஆன் ஹதீஸ விளங்க எடுத்து என்ற பொறுப்புல இருக்கிற மனைவி மக்களுக்கும் இதை நாங்க இந்த அமானிதத்தை படைக்கிறோம். அவங்க ஈமான் இஸ்லாத்துடைய அடிப்படையில வழி நடக்கிற பொறுப்பே கிடப்போம். அதனால அதுக்காகத்தான் நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போவோம். வீட்டு தாலீம் இந்த நோக்கத்தோட செய்யணும். இன்னும் சொல்றேன்னா நிறைய சொல்ல டைம் இல்ல. அதனால மேலான சகோதரர்களே, தேவை பெரிய அளவுல இருக்குது, நாங்க தான் செய்யணும். வேற அந்நிய மக்கள் எங்களை தீன பாதுகாக்கிறதுக்கு வர மாட்டாங்க. அப்ப நாங்க தான் எங்களை தீன பாதுகாக்கணும், எங்களை பொறுப்புகளை செய்யணும். அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்தை மேலோங்கணும். பெரிய ஒரு கூட்டம் தீன் இல்லாம, அமல் இல்லாம, இபாதத் இல்லாம, தொழுகை இல்லாம இருக்கிறார் முஸ்லிம்களை. அப்ப அவங்களே நாங்களே தான் முயற்சி செய்யணும். எல்லாம் எங்களோட ஆக்கிரத்துக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நாங்க இந்த அல்லாஹ்வுடைய வேலைகள்ல ஈடுபட போல, எங்களோட உடல் பொருள் நேர காலங்களை செலவழிக்க போல அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலையும் பறக்க செய்வார். நிம்மதி சந்தோஷங்களை தருவார்.